கண்டிப்பா இந்த ஒரு ஆப்பை நீங்க செக் பண்ண வேண்டியது தான். ஏன்னா நீங்க அதிகமா லோன்ஸ் எடுத்திருக்கீங்க. இல்ல நீங்க லோனே எடுக்கலனா கூட உங்க பேர்ல வேற யாராச்சும் லோன் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத உங்களுடைய ஆதார் கார்டு, பான் கார்டை வச்சு நீங்க இந்த ஒரே ஒரு ஆப்ல நீங்க செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களோட சிபில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க ரொம்ப சிம்பிளா செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய லோன் ஆப்ல எடுத்திருப்பீங்க இல்லையா? சில லோன்ஸ் ஆப்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு பேங்க்ல லோன் எடுத்திருக்கலாம். அதை நீங்க மறந்திருக்கலாம், கட்டாம இருக்கலாம். அவங்க கூட கேட்காம இருக்கலாம். ஆனா அது எல்லாமே உங்களோட சிபில் தான் வந்து அடி வாங்கும். ஸோ அப்படி உங்களுடைய சிபில் எந்த அளவுக்கு இருக்கு, எந்தெந்த ஆப்ல எங்கெங்க லோன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா இந்த ஒரு ஆப்ல நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஆப்ல இருந்து எந்த விதமான ஸ்பாம் கால் வராது. அவங்களுடைய சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்றதுக்கோ, இல்ல லோன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கால்ஸுமே வராது. அதனால தாராளமா இந்த ஒரு ஆப்பை நீங்க நம்பி யூஸ் பண்ணலாம். இதுல செக் பண்றதுனால உங்களுக்கு வந்து சிபில்லாம் குறையும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஆப்போட லிங்க் நான் வீடியோக்குள்ள இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டில் கொடுத்துருக்கீங்க இல்லையா, பேங்க் டீட்டெயிலில் கொடுத்துருப்பீங்களா, அந்த ஒரு ஃபோன் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க, கொடுத்துக்கோங்க, ஓடிபி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு இதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணதுடனே உங்களுக்கு சிபில் இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஷோ ஆகும். அங்கேயே பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மை லோன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாவே இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு என்ன லோன் போயிருக்கு, என்னென்ன லோன் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன லோன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே டிவிஎஸ் கிரெடிட்னு ஒரு லோன் இருக்கு. ஆனால் அந்த லோனை நான் வந்து எடுக்கவே கிடையாது. ஏன்னா அது எடுத்த எப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 2004 நான் லோன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் காட்டியிருக்கு. ஆனால் அப்போ நான் ரொம்ப குறைந்தேன். அப்போ எதுவுமே கிடையாது, ஆதார் கார்டு, பேன் கார்டு எதுவுமே கிடையாது. ஆனாலுமே எனக்கு லோன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி உங்களுடைய நேம்லேயே வேற மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் நீங்கள் ஏதாச்சும் மொபைல் ஆப்போ இல்லை ஆப்பில் லோன் எடுத்திருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் மொபைல் இல்லை எலக்ட்ரானிக்காக நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே நமக்கு வந்து ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்திருக்க லோன் வந்து கரெக்டாக நீங்கள் பே பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்ச் மாதம் 31. ஸோ அது வரைக்கும் நமக்கு அப்டேட்டில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்த லோன் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு அதர்ஸில் போய் பார்க்கும்போது வேற இப்போ நீங்கள் எஜுகேஷன் லோனோ இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த ரிலேட்டட் லோன் எடுத்திருக்கீங்க பிஸ்னஸ்க்காக அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து தனியாக ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் தெரியும் என்னென்ன ஆப்பில் நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் வந்து எப்போ எடுத்தீங்க, ஸோ அதோடைய நீங்கள் கரெக்டாக டியூ பே பண்ணியிருக்கீங்களா, எப்போ டிலே பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே உங்களால் வந்து இதில் பார்த்துக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ட்ரஸ்டடாக இந்த ஒரு ஆப்பை நம்பி நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க உங்கள் சிபில் எந்த இருக்குன்னு. அதே போல் என்னென்ன ஆப்பில் என்னென்ன லோன் ஆப் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு இன்கேஸ் அந்த ஆப் இருக்கா இல்லை எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நிறைய லோன் ஆப் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஆப்போட லிங்க்கை நான் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.